ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூன் லேம்ப் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மூன் லேம்ப் மேக் பண்ணுறதுல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மூன் லேம்ப் மேக் பண்ணுறப்போ பாட்டமில் ஹோல் வேணும். கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு சைஸில் ஒரு ஹோல் வேணும். ஹோல் இருந்தால் தான் உங்களால் எல்இடி சென்சார் சென்சார் தெரியுதா, எல்இடி சென்சார் உங்களால் அட்டாச் பண்ண முடியும். ஸோ அட்டாச் பண்ணும் அப்படிங்கிறதுனால ஹோல் கிரியேட் பண்ணணும். நம்ம நார்மலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிளேயர்ஸோ ஏதோ ட்ரில்லோ யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அன்னி வேணா இருக்கணும், மேபி இஷ்யூஸ் ஏதாவது வராதுக்கு வாய்ப்பு. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இமேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒன்று இமேஜ் தலைகீழ மாற்றிக்கணும். தலைகீழ மாற்றிட்டு டாப் ஹோல் டயமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் 10.4ன்னு கொடுங்க. ஏன்னா அந்த பேஸோட எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் 10.4 mm, ஓகேவா, டயமீட்டர். அண்ட் சிலிண்டர் அவுட்டர் டயமீட்டர் நீங்கள் தூக்கி விட்ருங்க. இப்போ ஹோல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு ஹோல் கிரியேட் ஆகிடும். உங்கள் இமேஜ் இந்த மாதிரி இருக்கும். ஃபிட் இமேஜ் டு ஸ்பியர், இந்த மாதிரி நீங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணீங்கன்னா ஃபிட் இமேஜ் டு ஸ்பியர் தான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. அதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று க்யூரா. ஓகே, இது மேக் பண்ணுறதை பற்றி சொல்லியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா ஸ்லைஸ் பண்ணுறது, அதாவது 2 ஆப்ஜெக்டா, டாப் ஒன்று பாட்டம் ஒன்று, 2 ஆப்ஜெக்டா நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும் அதை தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அட்வான்ஸ்டு டெக்னிக் சொல்லிடுறேன், ஓகேவா. இது அட்வான்ஸ்டு டெக்னிக்கு. இது நான் ஒரு லேம்ப்பு, இது ஹோல் இல்லாத லேம்ப்பு. சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹோல் எதுவுமே கிடையாது. நான் இப்போ ஹோல் இருக்கிறத எடுத்துகிட்டு வர போகிறேன். ஹோல் இருக்கிறது ஓகே. இப்போ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ இம்போர்ட் பண்ணோன்னே உங்களுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஹோல் கரெக்டாக இருக்கும், ஓகேவா. பாட்டமில் ஹோல் இருக்குதா, நீங்கள் ஹோல் கிரியேட் பண்ணதுக்கு அவசியமே கிடையாது. இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்லைஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதை அட்வான்ஸ் டெக்னிக் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அட்வான்ஸ் சொல்லவா பேசிக் சொல்லவா? பேசிக்லேருந்து போகும். பேசிக் அப்படின்னா நம்ம க்யூராக்கு போக வேண்டியது இருக்கும். ஜீப்ரஷில் இருக்கும். ஸோ ஜீப்ரஷ் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஜீப்ரஷில் ஃபஸ்ட்டு ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன். பிளேனை இந்த இடத்துல எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் எக்ஸாக்டாக பிளேஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டரோட சைஸ் என்ன அப்படின்னா ஸ்கேல் மாஸ்டர் போயிட்டீங்கன்னா ஸ்கேல் மாஸ்டரில் சைஸ் சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா 10.4 வச்சுருக்கிறேன். சப் டூலில் பார்த்தீங்கன்னா 4 டூல் இருக்கும். ரெண்டாவதாக ஒரு டூல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்க்கு, அது 15 mm வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ லைவ் பூலியன் எனேபிள் பண்ணணும். லைவ் பூலியன் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு 3 ஐகான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு 3 ஐகான் இருக்கும். கர்சர் பிக் பண்ணியிருக்கேன், பெருசாகிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 3 ஐகான் இருக்கும். இதில் நான் இந்த சென்டரில் இது மேலே இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஐகான் எனேபிள் ஆகிடுது. நான் கீழே இருக்க 2த்துக்கு, அதாவது நம்ம ஹோலும் அந்த பிளேனும் இன்டர்செக்ஷன், அதாவது சப்ட்ராக்ஷன், இந்த 2மே சப்ட்ராக்ஷன். ஸோ அதை எனேபிள் பண்ணியிருக்கணும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைவ் பூலியன் பண்ணுறப்போ இந்த மாதிரி காமிக்கும், ஓகேவா. இந்த மாதிரி தான் ஹோல் கிரியேட் ஆகிருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். இப்போ நான் இதை கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா உங்களுக்கு தெரியும். மேலேயும் கீழேயும் போச்சு அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு தெரியுதா? ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா டைம் ரொம்ப கம்மி. அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இதை கட் பண்ணணும். ஸோ மேக் பூலியன் மெஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எங்கே இருக்குன்னா சப் டூலில் மேக் பூலியன் மெஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஒரு 3 கிரியேட் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த இடத்துல கட் ஆகிருக்கிறது தெளிவாக தெரியுது. அடுத்து இங்கே ஹோல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆட்டோ குரூப்னு ஒன்று இருக்கும். ஆட்டோ குரூப் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி போட்டிங்கன்னா, ஐயோ ஆட்டோ குரூப் எங்கே இருக்குன்னு தெரியலையே. பாலிகுரூப், சாரி இங்கே இருக்குங்க. பாலிகுரூப் போயிட்டீங்கன்னா அதில் ஆட்டோ குரூப்னு இருக்கும். அந்த ஆட்டோ குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆனது எல்லாமே தனித்தனியாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் அமைக்கிட்டு மேலே இருக்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது மட்டும் செப்பரேட் ஆகிடும். இப்போ மற்றது ஹைட் ஆகிருக்குது. ஸோ ஹைடை நான் திரும்ப இது பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் ஹிடன் கொடுக்கணும். ஸ்ப்ளிட் ஹிடன் கொடுத்தீங்கன்னா அது தனியாக வந்துடும்.
ஸோ இந்த மெஷ்ஷை வந்து நான் சோலோ பண்ணி காமிக்கிறேன். சோலோ பண்ணால் எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். இது ஒன்று. டாப்பு பார்த்தோம் அப்படின்னா டாப் ஹோல் இருக்கும். ஸோ இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணி நான் அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அட்வான்ஸ்டு மெத்தட். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் தெரியணும், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் தெரியணும். இதே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, இதை நான் அப்படி மினிமைஸ் பண்ணிடுறேன். அண்ட் ரெண்டாவதாக வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா க்யூராவில் வந்து நான் அப்போ யூஸ் பண்ண மெத்தட், அதாவது ஹோல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மெத்தட் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா சாஃப்ட்வேர்ஸ் நிறைய பேரால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இதுதான் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மாடல் டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. 144.25 இதுதான் அவங்களோட மாடலோட ஆக்சுவல் டைமென்ஷன். ஓகேவா? இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டைமென்ஷன் அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் காப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு போயிட்டு -25ன்னு வச்சுக்கோங்க. 143 பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 144 இருக்குதா, நான் வந்து 24 மைனஸ் பண்ணுறேன். ஸோ 24 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, சாரி அந்த ஸ்டெப்பை மறந்துட்டேன். அதுக்கு முன்னே ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்கு. இப்போ வந்து எல்லா லெட்டர்ஸுமே அப்சைட் டவுனுங்கிறது மாறி ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு. ஸோ இவ்வளோ டெப்த்து போதும் அப்படின்னா இந்த டெப்த்தில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. இது பேசிக் சப்ட்ராக்ஷன் தான். இப்போ வந்து 24ல் வச்சுருக்கிறேன்னா இது முடிஞ்சிச்சு. இப்போ வந்து டாப் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். இதை திரும்ப பேக் டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு டாப் இந்த பாட்டம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ 24 மைனஸ் பண்ணியிருந்தேன்னா 24, அப்போ வந்து இந்த இடம் 20 ஆகணும். 20 அப்படின்னு வச்சுட்டு என்டர் அடிச்சோம்னா இப்போ இந்த போர்ஷன் தான் நமக்கு போன தடவை பிரிண்ட் ஆகலை. இப்போ வந்து இந்த போர்ஷன் பிரிண்ட் ஆகும். ஸோ டாப் அண்ட் பாட்டம் வந்துடும். நீங்கள் ஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் ரெண்டுமே ஒரு சிம்பிள் மெத்தட். ஸோ சாஃப்ட்வேர் தெரியாதவங்க க்யூரா யூஸ் பண்ணிக்கலாம். க்யூரா தெரிஞ்சவங்க, சப்போஸ் க்யூரா வந்து எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக ஃபீல் ஆகாது. ஸோ நான் எப்போவுமே ஜீப்ரஸ்ல இருந்து தான் க்யூராக வருவேன். ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் தெரியல அப்படின்னா க்யூரா யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப எலாபரேட்டாக லென்த்தியாக கொண்டு போக முடியாது. ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்பீடாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப லென்த்தியாக போடுறீங்க, அறுவையாக இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கீங்க. ஓகே, என்னால் முடிஞ்சது தான் என்னால் பண்ண முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you on the next video. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். அண்ட் அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, பை பாய்.